Hello friends, welcome to my channel Vetti Engineers. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம மனுஷனுக்கு அவனோட லைஃப் டைமில் தட் இஸ் அவனோட ரொட்டீன் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தண்ணீர், ஷெல்டர், நெருப்பு இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து தேவைகள் இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஷெல்டர். யாராக இருந்தாலும் ஒரு சொந்த வீடு, ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து காசு இருக்கிறவங்க வந்து வீடை வந்து ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசு இல்லாதவங்க வந்து இது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஏரியா வைஸ் டிபெண்டிங் அப்பான். அண்ட் காசு இருக்கிறவங்க ஈஸியாக கட்டிட்டு போயிடுறாங்க. காசு இல்லாதவங்க வந்து முழிச்சுட்டு இருக்காங்க நிலம் இருந்தாலும். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட சொல்லலாம். அவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த கன்வென்ஷனல் மெத்தட் மூலியமாக தான் வந்து ஒரு பில்டிங்கை கட்ட முடியும், ரைஸ் பண்ண முடியும் நினச்சிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து இன்னும் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிட்டு வருது. இது மூலியமாக நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா இன்னும் வந்து கம்மி செலவில் நீங்கள் கட்டி முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் சென்னையில் இருக்கிறவங்க வந்து தெர்மாக்கோலில் வந்து ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஏன்னா தெர்மாக்கோல் ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்ம நிறைய பேர் வந்து யோசிப்போம், சிரிப்போம். பட் ஆனால் அவங்க கட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நல்லா இருக்குது அந்த பில்டிங்கு. 2017 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஃபார் போலீஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து அக்காமடேஷனுக்காக அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் கட்டுறதுனால என்னென்ன யூஸ் அண்ட் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் இந்த மாதிரி பில்டிங் வந்து எப்படி மக்களுக்கு வந்து பயன்பட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்டிங் பற்றி போகிறதுக்கு முன்னாடி சீஸ்மிக் ஜோன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது சிவில் இன்ஜினியரிங் டேர்ம்ஸில். சீஸ்மிக் ஜோன்னா வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன்னா வந்து அந்த இடத்துல வந்து எர்த்குவேக் நம்ம அந்த ஏரியா வந்து எந்த எர்த்குவேக் ஜோனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா Zone 1 to Zone 5 வரைக்கும் இருக்குது. Zone 5 தான் வந்து ரொம்பவே சிவியரான ஜோன் சொல்லுவாங்க. Zone 4 அண்ட் Zone 5 எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வந்து இந்தோனேஷியா, ஜப்பான் அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா Zone 5 அடங்கியிருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து எர்த்குவேக் ரொம்பவே நடக்கும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Zone 1 Zone 3 வரைக்கும் இருக்குது. சில ஸ்டேட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் குஜராத், அதுங்கெல்லாம் வந்து Zone 4 அண்ட் Zone 5 அமையும். வேறு நம்ம சென்னை பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து Zone 2 இருந்தது. தட் இஸ் இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் சொல்லுவோம். அதில் எஸ்டாப்ளிஷ் ஆன சில ரிசல்ட்ஸ் தான் அது. இப்போ சென்னை வந்து Zone 3 அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வெளியாக இருக்குது. ஸோ Zone 3 பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து இந்த தெர்மாக்கோலில் வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கட்டலாம், நம்பி கட்டலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ அதுதான் எல்லோரும் பயப்படுவாங்க. ஒரு பில்டிங் கட்டுறோன்னா வந்து எர்த்குவேக் வந்தால் வந்து இடிஞ்சு விழாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஜோன் பேஸ் பண்ணி ஜோன் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து பில்டிங் தெர்மாக்கோலை கட்டலாமா வேணாமா சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்டிங்கான அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நார்மல் பில்டிங் தட் இஸ் கன்வென்ஷனல் மெத்தட்னா வந்து பிரிக் ஒர்க், பிளாஸ்டரிங் ஒர்க், அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுன்னா இன்னும் புரியும். ஆனால் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்ன்ற விஷயம் வந்து ரொம்பவே குறையும்னு சொல்லலாம். வேறஸ் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வந்து ஒரு பிரிக்கே, ஒரு செங்கலே எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த காலகட்டத்தில்? 12 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வேறஸ் இந்த தெர்மாக்கோலை நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அந்த செங்கலுக்கான ஒரு பஞ்சமே இல்லை. செங்கலையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து கட்டுவோம் ஸ்டார்டிங்கில். நான் ப்ரீவியஸான வீடியோவில் சிவில் இன்ஜினியரிங் பற்றி சொல்லிருப்பேன். ஃபவுண்டேஷனாக என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் கட்டினதுக்கப்புறம் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பேனல்ஸ் சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ப்ரீகாஸ்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். தட் இஸ் நம்ம வந்து சைட்டில் உட்காந்து நம்ம ஒன்றுத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு இதுக்குன்னு தனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து தெர்மாக்கோல் வச்சு ஒரு வால் பேனல் சொல்லிட்டு கட்டிடுவாங்க. அவங்கவுங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதை இங்கே கொண்டு வந்து சைட்டில் வந்து தட் இஸ் ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதுவே நார்மல் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே தான் பிரிக் ஒர்க் போடுவாங்க, அவங்களே தான் பேஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ எல்லாம் வந்து சைட்டில் இன்வால்வ் ஆகிற ஒர்க்கு தான். ஸோ ரொம்பவே டைம் ஆகும் கூட சொல்லலாம். ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 1 நான் சொல்ல விரும்புது. காஸ்ட் ரொம்பவே கட் ஆகும். தட் இஸ் 75% வரைக்கும் நீங்கள் காசு சேமிக்கலாம் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து மெட்டீரியல்ஸ் லைக் பிரிக் ஒர்க் வந்து குறையுது அண்ட் லேபர்ஸ் ரொம்பவே கம்மியாக ஆகிறதுனால காசு இன்னும் ரொம்பவே குறையும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா வந்து இந்த பில்டிங் தெர்மாக்கோலை நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு டைம் ரொம்பவே அதிகமே ஆகாது. தட் இஸ் இப்போ போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷனில் இப்போ கட்டியிருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸில் கட்டியிருக்காங்க. இதுவே நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோன்னா 6 months ஆயிருக்கும். அப்போ பாருங்கள் 6 monthsக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கும் வித்தியாசம் என்ன அண்டு 40 டேஸில் கட்டுறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பாருங்கள். ஒன்ஸ் 40 டேஸில் கட்டினா நம்மளுக்கு லேபரோட காசும் குறையும், நம்ம பில்டிங்கோட காஸ்ட்டும் குறையும். ஸோ அதான் நான் பாயிண்ட் நம்பர் 1 மென்ஷன் பண்ணிருப்பேன். காஸ்ட் ரொம்பவே குறையும் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 வந்து டைம் ரொம்ப கம்மியாகும் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 நெக்ஸ்ட் என்னென்னா வந்து
ஒன்ஸ் இந்த பில்டிங் வந்து நம்ம தெர்மாக்கோல்ல கட்டுறனால வந்து இதோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் கம்மியாகனால என்ன ஆகும்னு சொல்ல வரேன்னா, பில்டிங் இடிஞ்சு விழுணுமா கேட்காதீங்க. ஏன்னா இடிஞ்சுலாம் விழாது. இந்த வெயிட் கம்மியாக அந்த கான்செப்ட் இருந்தால் என்ன ஆகும்னா, லோடோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிஃபார்மாக இருக்கும். பில்டிங்லாம் இடிஞ்செல்லாம் விழாது. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோட் இருக்கனால வந்து பில்டிங் தட் இஸ் 25% வந்து பில்டிங் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும்னு தான் சொல்ல வரேன். இதுவே நார்மல் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லோடு வந்து இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷனாக லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா வந்து கிராக்ஸ் நிறையவே வந்து விழும். இப்போ நம்ம உங்கள் வீட்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா வால்ஸில் நிறைய கிராக்ஸ் இருக்கும். சில கிரிட்டிக்கல் போர்ஷன்ஸில் கிராக்ஸ் நிறையவே இருக்கும். பட் ஆனால் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் கிராக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் சொல்லுவாங்க. ஃப்ளேம் ரிட்டார்டன்ட்னா நெருப்பு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்மல் பில்டிங்கில் வந்து நெருப்பு எப்படி பற்றிக்கும் உங்களுக்கே தெரியும். பிரிக் ஒர்க்கில் ஜஸ்ட் ஒரு நெருப்பு தீ போட்டாலே பற்றிக்க ஆரம்பிச்சிடும். வேறஸ் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் அண்ட் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லாது. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 4. நெருப்பு அவ்வளோ ஈஸியாக பற்றிக்காது இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 5 வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். இது வந்து ஹீட்டை ரொம்பவே அப்சர்வ் பண்ணிக்கும் சொல்லலாம். ஸோ தெர்மாக்கோலோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி உங்களுக்கு தெரியும். தெர்மாக்கோல் ஒன்ஸ் அதை வச்சு நம்ம ஒரு ரூம் கட்டினாலே வந்து அந்த இடம் ரொம்பவே கூலாக இருக்கும். தட் இஸ் சம்மர் டைமில் கூலாக இருக்கும் அண்ட் வின்டர் டைமில் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ இதான் அதோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனால் இதுவே வந்து நார்மல் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து கூலாக ஆக்கணும்னா அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு பிரிக் ஒர்க் வாங்கி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பேர் வந்து அரகான் பிரிக்குன்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணோம். தட் இஸ் ஒயிட் பிளாஸ்டரிங் சொல்லிட்டு அது யூஸ் பண்ணால் தான் வந்து வீடே கூலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் தெர்மாக்கோல் வச்சு நம்ம வந்து வால் பேனல் கட்டினாலே நம்மளுக்கு வந்து வீடு ரொம்பவே கூலாக இருக்கும். தட் இஸ் ஹாட் அண்ட் கூல் வைஸ் வர்ஸா சொல்லலாம். ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 5 கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 6 வந்து ரெசிஸ்டன்ட் டு எக்ஸ்டீரியர் ட்ரில்லிங். என்ன தான் சில பில்டிங்கில் வந்து ட்ரில்லிங் வாலில் ட்ரில்லிங் பண்ணால் கிராக் விழ ஆரம்பிக்கும் சொல்லுவோம். பட் ஆனால் இதிலலாம் அந்த பிரச்சனையே இல்லை. தெர்மாக்கோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் ட்ரில்லிங் வந்து எவ்வளோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ப்ராப்பராக ஒரு ஹோல் விழுந்துடும். கிராக்ஸ்லாம் டெவலப்பே ஆகாது. அதுதான் பாயிண்ட் நம்பர் 6, ரெசிஸ்டன்ட் டு எக்ஸ்டீரியர் பில்டிங். அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஜென்ரலாக நீங்கள் நார்மலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் போய் வாட்ச் பண்ணுங்கள். வாலோட திக்னஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜென்ரலாக வால் திக்னஸ் வந்து 230 mm சொல்லுவாங்க. தட் இஸ் 0.23 மீட்டர். ஸோ இந்த அளவில் தான் வந்து ஒரு வால் செவுரை கட்டுவாங்க. ஸோ இவ்வளோ கட்டுறதுனால காசும் செலவு அதிகம். ஏன்னா இவ்வளோ திக்னஸை கட்டுறதுனால பிரிக்ஸ் நிறைய கன்சியூம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏரியா வந்து ரொம்ப வந்து யூசேஜ் இருக்கும். வேறஸ் இந்த தெர்மோகோல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் 125 mm தட் இஸ் 0.125 மீட்டர்லேயே வந்து வாலோட திக்னஸ் வந்து கட்டி முடிச்சிருவாங்க. இப்படி பண்ணுறனால சேவிங்ஸும் நிறைய. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம் ஒன்று. ஏரியா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். தட் இஸ் நிறைய ஏரியா வந்து நம்ம ஃப்ரீ பண்ணலாம், ஸ்பேசிங் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து கார்டனிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூசேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து சர்டன் அட்வான்டேஜஸ் கூட சொல்லலாம் இந்த தெர்மாக்கோல் ஹவுசிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் இவங்க போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனில் இவங்க கட்டின பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhsல வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஏரியா வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட். இதுவே நார்மலாக ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க அந்த ஏரியாவில் 30 lakhs வரைக்கும் செலவாயிருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் 15 lakhsல அந்த தட் இஸ் 50%ல் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணி இந்த பில்டிங் கட்டி முடிச்சிருக்காங்க சொல்லலாம். அண்ட் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஒன்றும் ஃபர்தர் நம்ம ஃப்யூச்சரில் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லலாம். தட் இஸ் ஃபார் ஃபேன் பாயிண்ட்டாக இருக்கட்டும், லைட் பாயிண்ட்டாக இருக்கட்டும். அது ஒன்ஸ் வந்து பேனல் செட் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து அங்கே தான் இருக்கும். நீங்கள் அங்கே தான் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அங்கே தான் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் வந்து ஃபர்தர் ஃப்யூச்சரில் மாற்றவே முடியாது தான் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் கூட சொல்லுவேன். அண்ட் வந்து இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஜோனில் கட்டினா வந்து இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஸோ ஜோனை வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பில்டிங் வந்து தட் இஸ் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தெர்மோகால் பில்டிங் என்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் தெர்மாக்கோல்ன்ற விஷயம் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டமாக தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதோட யூசேஜ் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் என்ற ஒரு பர்பஸ்க்கு இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ் ஹவுசிங் பண்ணுறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஐஐடி கான்பூர் தட் இஸ் கான்பூரில் வந்து இந்த பில்டிங் வந்து தெர்மாக்கோல் வச்சு கட்டின்னு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துட்டு இருக்க கூட சொல்லலாம் அந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் தெர்மாக்கோல் பில்டிங் அண்ட் அதோட யூசேஜ் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. நீங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.